வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 11ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் 1902ஆம் ஆண்டிலிருந்து 12ஆம் ஆண்டு வரை அவர் தொகுத்து வகுத்து படித்து வகுத்து தொகுத்த அந்த நூலினை ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு கணக்கில் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவர் மகள் எடுத்து பதித்த அந்த 365 நாளுக்கும் பொருந்தக்கூடிய அந்த கருத்துக்களை தமிழாக்கமாக தொடர்ந்து பயின்று வருகிறோம். இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி இன்று காண உள்ளோம். இவர் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் கிட்டத்தட்ட உதயமூர்த்தி, வஉசி போன்றோர் தொடர்ந்து ஆங்கிலத்தில் படித்து அவருடைய ஆங்கில நூல்களை தமிழாக்கமாக பல நூல்களை எழுதியுள்ள அந்த குறிப்பினை இந்த தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஜேம்ஸ் ஆலன் வகுத்து அந்த ஏப்ரல் 11ஆம் தேதிக்கான அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இன்னொருவனை வெல்லுபவன் வீரன், இன்னொருவனை வெல்லும் வீரன், ஆனால் தன்னை வெல்பவன் உன்னதமானவன் என கூறலாம். தன் வெற்றியின் மூலம் முழு நிறைவு அடையப்படுகிறது. இல்லாத பொருண்மைகளின் கடுமையான சண்டையிலிருந்து விலகி உள்ள தீமைகளுக்கு எதிரான உன்னதமான போரின் நுழைவதன் மிக உயர்ந்த இயற்கை விதியை அவன் காணும் வரை மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தன் வெற்றியின் மூலம் முழு நிறைவு அடையப்படுகிறது. இல்லாத பொருண்மைகளின் கடுமையான சண்டையிலிருந்து விலகி உள்ள தீமைகளுக்கு எதிரான உன்னதமான போரில் நுழைவதன் மிக உயர்ந்த இயற்கை விதியை அவன் காணும் வரை மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை அணுக முடியாது. ஒரு மனிதன் காமம், கோபம், வெறுப்பு மற்றும் பெருமை, தன்னலத்தன்மை மற்றும் பேராசை ஆகியவற்றை வென்றால் அவர் உலகத்தை வெற்றி பெற்றுள்ளார் என, வெற்றி அடைதல் என இந்த ஒரு சொல்லின் பொருண்மையாக கூறலாம். மற்றவரை வென்றவர் தோற்கப்படலாம், ஆனால் தன்னை வெல்பவன் ஒருபோதும் அடிபணிய மாட்டான் என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். கான்கர். We can say it in acrostic what we used to say it in this Ailmantram. An acrostic word, the word itself define its alphabet with the same meaning what it contains. So the conquer what we utter on conquer can obtain noble quest under energetic result. Conquer, we can say with the same meaning with the alphabet what it contains. Conquer can obtain noble quest under energetic result. He is brave who conquers another, but he who conquers himself is supremely noble. By the way of self-conquest is the perfect peace achieved. Man cannot understand it, cannot approach it until he sees the supreme necessity of turning away from the fierce fighting of things without and entering upon the noble warfare against the evils within. If a man has conquered, but a man has conquered lust, and anger, hatred and pride, selfishness and greed, he has conquered the world. If a man has conquered lust and anger, hatred and pride, selfishness and greed, he has conquered the world. He who is victorious over another may in turn be defeated, but he who overcomes himself will never be subdued. அவர் பதித்த ஆங்கில பதிவினை ஏப்ரல் 11ஆம் தேதி பதிவினை பதித்து கான்கர் என்ற அந்த ஆங்கில சொல்லாக அக்ரோஸ்டிக் என்ற அந்த சொல்லின் அடிப்படையிலேயே கேன் அப்டைன் நோபல் குவெஸ்ட் அண்டர் எனர்ஜெட்டிக் ரிசல்ட் என ஆங்கிலத்தில் பதித்து கலந்துரை பதிவாக நாம் தமிழ் மொழியில் கூறுவதை நாம் வெற்றியடைதல் என்று ஒரு சொல்லில் நாம் அந்த சொல்லின் மூலமும் இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை கூறி மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கிறோம்.